أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் துவங்குகிறது. 7 சுற்றுக்கள் இதுவரைக்கும் நிறைவடைந்துள்ளது. மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்து 8வது சுற்றில சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு என்ற இந்த சுற்று. கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும், பதில்கள் மறுபுறம் சிதறி கிடக்கும். அதுல எதை நீங்க சரியாக பொறுத்துறீங்களோ அதுல உங்களுக்கு பதிலை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுத்துருவோம், அதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ சரியா தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இதற்கான முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. மூசா நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி, ஈசா நபி, முஹம்மது நபி. தேர்ந்தெடுத்தாச்சா? முடிஞ்சிருச்சா? நேரம் இருக்க? ஓகே தானா? பதில சொல்லுங்க. மூசா நபி, மூசா நபி, துவா பள்ளத்தாக்கு, துவா பள்ளத்தாக்கு சரியான பதில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையால் உழைத்து உண்பவர் சரியான பதில். இப்ராஹிம் நபி கனவை உண்மைப்படுத்தியவர் சரியான பதில். ஈசா நபி உணவு தட்டு சரியான பதில். முஹம்மது நபி அஹ்மத். முஹம்மது நபி அஹ்மத். 5 கேள்விக்கும் சரியான பதிலை பொருத்தி இந்த சுற்றுல முழுமையான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. இதுல ஏதாவது தவற விட்டுருந்தாங்கன்னா 20 மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். ஆனா முழுசையுமே தட்டி சென்றுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. அறுபது செகண்ட் இதில் கொடுக்க போகிறோம். எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ சரியான பதில் சொன்னால் 20 மதிப்பெண் கிடைக்கும். தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வாய்ப்பு பறி போகும். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. முடிஞ்சிச்சா? போலாமா? சொல்லுங்க. முழல் தொடர்பு அருந்தது. தொடர்பு அருந்தது. அருந்தது தவறான பதில். முன்கதி முழு அறிவிப்பாளரும் விடுபட்டது. அதுவும் தவறான பதில். அல்ல தொடர்ச்சியாக 2 நபர்கள் விடுபடுவது. 3வது தவறான பதில். சொல்லுங்க. பட்டாடை ஆண்களுக்கு தடை. பட்டாடை ஆண்களுக்கு தடை சரியான பதில். சிறுக்கு பெரும்பாவம். ஷிர்க் பெரும் பாவம். 2 கேள்விகளை சரியாக பொறுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் 40 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. இந்த சுற்றுல 100 மதிப்பெண் பெறுவதாக இருந்தால் 5ஐயும் சரியா சொல்லணும். அப்பதான் 100 மதிப்பெண் கிடைக்கும். இல்லை என்றால் அதற்கு தகுந்தாற் போல மதிப்பெண் குறையும். அடுத்து 3வது கேள்வி அஷம்ஷு அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. இப்ராஹிம் நபி, முஹம்மது நபி, சுலைமான் நபி, ஆதம் நபி, ஈசா நபி.
இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. நேரம் முடிய போகுது. தயாராகியாச்சா? நேரம் முடிஞ்சிருச்சு. ரெடியாச்சா? முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. இப்ராஹிம் நபி மஸ்ஜித் ஹராமை புதுப்பித்தவர். சரியான பதில். முகமது நபி மஸ்ஜித் நபியை கட்டியவர். சரியான பதில். சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸை புதுப்பித்தவர். சரியான பதில். ஆடம் நபி மஸ்ஜித் ஹராமை கட்டியவர். சரியான பதில். ஈசா நபி தொழுநோயை சரி செய்தார். சரியான பதில். 5 கேள்விகளுக்கும் சரியான பதில தேர்வு செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் 100 மதிப்பெண் முழுமையாக பெற்றிருக்கிறாங்க. இது மாதிரி 5ஐயும் சரியா சொன்னால் முழுமையா பெற வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா குறைஞ்சிடும். அடுத்த பார்க்கலாமா? 8வது சுற்றின் இறுதி கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி. சொர்க்கத்தின் வாசல்கள் 8 நபர்களுக்கு. பசி, நல்ல வார்த்தை, முகமது நபி. முடிஞ்சிருச்சா? இன்னும் நேரம் இருக்கு. சரியா பார்க்கறதாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. தவறா இருந்தால் மதிப்பெண்ணை இழந்துருவீங்க. பார்த்துக்கலாமா? பார்த்தாச்சா? ஓகே தானா? சொல்லுங்க. சொர்க்கத்தின் வாசல்கள் 8 நபர்களுக்கு. அர்ஷின் நிழல். சரியான பசி, உணவு, சரியான நல்ல வார்த்தை பேசுதல். முகமது நபி ஜைனபின் தந்தை. சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க. 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை பொருத்தியதன் மூலமாக முழு மதிப்பெண்ணை அத்தக்வீர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். 8 சுற்றுமே மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கு. எல்லாம் போட்டியில சரிசமமா இருக்கக்கூடிய நிலைதான். கொஞ்சம் வித்தியாசத்துல தான் மதிப்பெண்கள் இருக்கு. இன்னும் 2 சுற்று. இதுல கவனமா நீங்க செயல்பட்டால் யார் வெற்றி பெற முடியுன்றத பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? யார் ஜெயிப்பா? நீங்க தான். எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இன்ஷால்லா அடுத்து 9வது சுற்று. 8 சுற்று நிறைவடைந்த நிலையில் ரமலான் மாத சிறப்பு சஹர் நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 4 அணிகள் பங்கு பெற்று மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருடைய மதிப்பெண்கள் அத்தக்வீர் அணியினர் 400 மதிப்பெண்கள் எடுத்து 4வது இடத்துல இருக்கிறாங்க. அத்தாரிக் அணியினர் 490 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அர் ரஹ்மான் அணியினர் 550 மதிப்பெண்கள் எடுத்து 2வது இடத்துல இருக்கின்றார்கள். அஷம்ஸ் அணியினர் 650 எடுத்து முதல் இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 2 சுற்றுகள் இருக்கு. இந்த 2 சுற்றுக்களையுமே சிறந்த முறையில நீங்கள் பங்காற்றினால் முதல் பரிசை வெல்லலாம். இல்லைன்னா வாய்ப்பு அங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுல கவனமா நீங்க பதில சொன்னா முதல் இடத்தை பிடிக்கலாம். ரொம்ப விறுவிறுப்பா சென்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் 9வது சுற்று. பஸ்ஸரை அழுத்து பதிலை சொல்லு. கேள்வி அங்க உங்களுக்கு திரையில காண்பிக்கப்படும். காண்பித்த பிறகு ஆப்ஷனும் அங்க கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்த பிறகு நான் ஓகே என்று சொன்ன பிறகுதான் பஸ்ஸரை அழுத்த வேண்டும். சரிங்களா? அதற்கு முன்பாக அழுத்தக்கூடாது. ஆனா அங்க கேள்வி காட்ட பிறகு தயாரா இருந்துக்கோங்க. உங்களுக்கான கேள்வி இது ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனியா வராது. யார் பஸ்ஸரை அழுத்துறீர்களோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு. சரிங்களா? முதல் கேள்வி. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என் கணவர்
ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்ததை தவிர வேறு செல்வம் எதுவும் என்னிடம் இல்லை, அதை நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் பி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் சி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் டி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பதில பார்த்துட்டீங்களா? யாரு பஸ்ஸர ஃபர்ஸ்ட் அழுத்துறா, அதற்கு பதில சொல்றான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட். அத்தக்வீர் அணியினர் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சொல்றேன். அல்லாவின் தூதரே, எனக்கு என் கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்ததை தவிர வேறு செல்வம் எதுவும் என்னிடம் இல்லை, அதை நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்ட நபி தோழியர் யார்? உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. 4 ஆப்ஷன் அங்க இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி அஸ்மா ரலியல்லாஹ். ஆப்ஷன் சி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். சரியான பதில சொல்லிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என் கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்ததை தவிர வேறு செல்வம் எதுவும் என்னிடம் இல்லை, அதை நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய் என்று சொன்னார்கள். புகாரில 2590வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, 9வது சுற்றின் 2வது கேள்வி. தயாரா இருந்துக்கோங்க. உஹது போரில் நபிகளாரிடம் இறுதி நேரத்தில் இருந்தவர் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 14 நபர்கள், ஆப்ஷன் பி 12 நபர்கள், ஆப்ஷன் சி 15 நபர்கள், ஆப்ஷன் டி 16 நபர்கள். நான் சொன்ன பிறகுதான் அழுத்தணும். சரியா? கேள்வியை பார்த்துட்டீங்களா? ஸ்டார்ட். 2வது வாய்ப்பையும் அத்தக்வீர் அணியினர் பெற்றிருக்கிறாங்க. நம்ம வேணா சும்மா அழுத்தி அழுத்தி பார்த்துக்கலாம். யாருக்கு அந்த வாய்ப்பு முதன்மையா அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அது என்னன்னா, நம்மளுக்கு எரியுதா எரியலையா, அது கொஞ்சம் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஏன் நம்ம அழுத்தத்தானே செஞ்சோம் இப்படின்னு அந்த ஒரு பதட்டம், இல்லை எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சா? உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சொல்லுங்க. சொல்லியாச்சா? ஆப்ஷன் பி 12 நபர்கள். ஆப்ஷன் பி 12 நபர்கள் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். சரியான பதில் 12 நபர்கள் என்று சொன்னீங்க. கரெக்டா இருக்கு. புகாரில 3039வது செய்தியாக, அவர்களுக்கு பின்னால் இருந்த அணியில் இருந்த அவர்களை போர்க்களத்திற்கு திரும்பி வரும்படி அல்லாஹ்வின் தூதர் அழைத்து கொண்டிருந்த போது நடந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பேரை தவிர வேறு எவரும் எஞ்சி இருக்கவில்லை. எதிரிகள் எங்களில் 70 பேரை கொன்று விட்டார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கு. சரியா பதில் சொன்னீங்க. 2 வாய்ப்புமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல என்ன எதுவும் டெக்னிக் எதுவும் வச்சிருக்கீங்களா? கை வச்சுக்கிட்டே இருக்கிறது டக்குன்னு அடிச்சிட்டீங்களே. ஓகே, முயற்சி செய்யுங்க. அடுத்த வாய்ப்பு கூட அல்லாஹ் நாடினா கிடைக்கும். 3வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் யார் கைத்தொழில் செய்து அதிகம் தர்மம் செய்து வந்தார்கள்? ஆப்ஷன் ஏ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் பி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் டி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கேள்வியை பார்த்தாச்சு. ரெட்டின்னு சொன்ன பிறகு அழுத்தணும். சரிங்களா? தயாராக இருந்துக்கோங்க. ஸ்டார்ட். அவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்குது. 3வது வாய்ப்பையும் பெற்றிருக்கிறாங்க அத்தக்வீர் அணியினர். சொல்லுங்க, பதில சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சொல்லுங்க. ஆப்ஷன் டி உம்மு சலமா. ஆப்ஷன் டி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கரெக்டான பதிலா என்பதை பார்க்கலாம். தவறான பதில்.
2 வாய்ப்பு தொடர்ச்சியாக கிடைச்சு 3வது வாய்ப்பையும் கைப்பற்றிட்டு தவறான பதில சொல்லியாச்சு. முஸ்லீம்ல 4847வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய கை நீளமானது என்று இந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைத்தொழில் செய்து அவர்கள் தர்மம் செய்தார்கள் என்ற செய்தி இருக்கு. தவறான பதில சொல்லி மதிப்பெண்ணை இழந்துட்டீங்க. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதே ஒரு முயற்சியை செய்யுங்க. 4வது வாய்ப்பு யாருக்கு கிடைக்குன்னு பார்க்கலாமா? பஸரை அழுத்து பதிலை சொல்லு என்ற இந்த 9வது சுற்றுல இறுதி கேள்வி. ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17 நாள் வெள்ளிக்கிழமை அன்று நடந்த போர் எது? ஆப்ஷன் ஏ தபூக் போர், ஆப்ஷன் பி பத்ர் போர், ஆப்ஷன் சி அகல் போர், ஆப்ஷன் டி உஹது போர். இந்த 4 போர்க்களங்கள்ல எந்த போர் குறிப்பிட்ட இந்த தேதியில் நடந்தது? அத தயாரா இருக்கீங்களா? பஸ்ர அழுத்தலாமா? அத்தாரிக் அணியினருக்கு இந்த முறை இறுதி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஆப்ஷன் பி பத்ர் போர். ஆப்ஷன் பி பத்ர் போர் என்று சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல எதிரிகளை பல போர்க்களங்கள்ல சந்திச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையே ஒரு போர்க்களமா தான் இருந்தது. சரியான பதிலா பார்க்கலாமா? ஆப்ஷன் பி சரியான பதில சொல்லியிருக்கீங்க. பத்ர் போர் என்பது சரியான பதில். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல போர்க்களங்கள்ல எதிரிகளை சந்திச்சு அவருடைய வாழ்க்கையே ஒரு போர்க்களமாகத்தான் இருந்தது. மார்க்கத்திற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்காக அந்த கஷ்டத்தை தான் பட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த போர் நடைபெற்றது. இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போராக பத்ர் போர் இருந்திருக்கு. இதற்கான மதிப்பெண்ணை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்று மார்க்கம் சொல் மதிப்பெண் வெல். இந்த குடுவையில பல தலைப்புகள் உங்களுக்கு உள்ள இருக்கும். அதை நீங்க எடுத்து பார்த்துட்டு அந்த தலைப்புல நீங்க உரை நிகழ்த்தணும். 2 நிமிடம் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள 2 நிமிடத்துல நீங்க அந்த தலைப்புக்குள்ள பேசுனீங்கன்னா உங்க பேச்சுக்கு தகுந்த மதிப்பெண் கிடைக்கும். அப்ப அந்த மதிப்பெண்ணை வைத்தும் இதுல நம்ம என்ன பண்ணலாம், முன்னணியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க, உங்க அணியில யார் எடுக்கிறீங்க? வாங்க, நீங்களும் வாங்க, எடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு அணியில எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்னு எடுத்துட்டீங்களா? ஓகே, நீங்க எடுத்தாச்சா? ஓகே, உங்க தலைப்பு என்ன? அஷம்ஷனியிற்கான தலைப்பு சமுதாய ஒற்றுமையும் ஒற்றுமை தலைவர்களும். சமுதாய ஒற்றுமையும் ஒற்றுமை தலைவர்களும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் கரெக்டான ஒரு தலைப்பை தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்க தலைப்பு அலியும் உலகமும் அழியா மறுமையும். அலியும் உலகமும் அழியா மறுமையும். நல்ல தலைப்பு. உங்க தலைப்பு அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டம். அரசியல் சாசனமும் பொது சிவில் சட்டமும். உங்க தலைப்பு அனாச்சாரங்களை அழிப்போம். அனாச்சாரங்களை அழிப்போம். அனாச்சாரங்களை அழிப்போம். அதுதான் நம்மளுடைய பணியாகவும் இருக்கு. மார்க்க சிந்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை நம்மளுக்கு விட்டு சென்றார்களோ அதுல உருவாக்கணும். நல்ல தலைப்பு. யார் வரா? ஃபர்ஸ்ட் யார் வரா? ஆமா, பெண்கள் பேசலாம், ஆண்களும் பேசலாம், குழந்தைகளும் பேசலாம். இந்த வாய்ப்பு எல்லாருக்குமானது. யார் பேசுவதாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். தயாராக யார் இருக்கிறா? நீங்க பேசுறீங்களா? அர் ரஹ்மான் அணியினர் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலியும் உலகமும் அழியா மறுமையும் என்ற தலைப்பு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்றான், இஅலமு அன்னமல் ஹயாத்த துன்யா லைபும் வலஹும் வஸீனத்துன் வதஃபாஹுரு பைனக்கும் வதகாசுரு ஃபில் அம்வால் வல் அவுலாத் கமஸலில் கைஸ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் அன்று
வேறு இல்ல. இந்த உலகத்திற்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா மழை என்ன செய்யறான்னு சொன்னா உதாரணமாக சொல்றான். மழை பொழியிற காலத்துல பூமி எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். மழை நின்று விட்டது, மழைக்காலம் முடிந்து விட்டது என்றால் அந்த செழிப்பான அதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னா கரைந்து மஞ்சள் நிலமாக கூலமாக மாறிவிடும் அப்படின்ட்டு வல்ல ரஹ்மான் இந்த அழியக்கூடிய உலகத்திற்கு ஒரு அழகான உவமையாக மழையை உதாரணம் காட்டுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஒரு கடை வீதிக்கு போறாங்க. போகும் பொழுது அங்க அந்த கடை வீதியில ஒரு ஆடு ஒண்ணு செத்து போய் கிடக்கு. உடனே ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த ஆட்டை உங்கள யாராவது ஒரு திர்ஹமோ தீனாரோ கொடுத்து உங்களால வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அந்த ஆடு எப்படி இருக்குன்னு சொன்னா அதனுடைய காதுகள் அறுக்கப்பட்ட நிலையில இருக்குது. அப்படி உள்ள அந்த ஆட்டை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆடோ இறந்து போயிருக்கு, செத்து போயிருக்கு, அதனுடைய உறுப்புகள் எல்லாம் சேதமாக இருக்கு, இந்த ஆட்டை வாங்கி எங்களுக்கு என்ன பயன் இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அழியக்கூடிய பூமிக்கு இந்த உலகத்திற்கு உதாரணமாக ஒரு செத்து போன ஆட்டை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உதாரணமா காமிச்சிருக்காங்க. இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் இதே நமக்கு. அடுத்து யார் தயாரா இருக்கா? நீங்க பேசுறீங்களா? அடுத்து அத்தக்பீர் அணியினர் தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கான தலைப்பு அனாச்சாரங்களை அழித்தொழிப்போம் என்ற தலைப்பு. அதுல உரை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கான நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அனாச்சாரங்களை ஒழிப்போம். அனாச்சாரங்கிறத வந்து குறிப்பா நம்ம திருமணத்தில், அதாவது ஆடம்பர திருமணத்தில் தான் வந்து அதிகமான அனாச்சாரங்களே செய்கிறாங்க. அது என்னென்ன அனாச்சாரம்னா, இப்போ வந்து தாலிக்கு பதிலாக கருமணி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பந்தல் போட்டு லைட்லாம் செட் பண்ணி கிட்டத்தட்ட மாற்று மத சகோதரர்கள் செய்கிறது போலவே இவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் அறவே கிடையாது. ஏன்னா இவங்க கூடுதலாக பணம் செலவு, அதாவது ஆடம்பரமாக செலவு பண்ணி மார்க்கெட்டுக்கு புறம்பா தன்னை வந்து ஊரில் ஒரு 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 கெத்தா காட்டிக்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்கியாவது இந்த அனாச்சாரங்களை வந்து திருமணத்தில் அரங்கேற்றுறாங்க. இது வந்து முழுக்க ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த தீமையை அப்படியே விட்டுட்டோம்னாக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழிச்சு நாசமாக்கிடும். அதனால நாம வந்து இந்த மாதிரி திருமணம் அனாச்சாரம் நடக்கக்கூடிய திருமணங்கள் போய் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இப்படி செய்யாதீங்க, சிக்கனமா செலவு செய்யுங்க, அதுதான் வந்து ரசூலுல்லாஹ் வந்து வலியுறுத்திக்கிறாங்க, அதுல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து திருத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அந்த மாதிரி செஞ்சாக்க அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் திருந்தி வாழ்ந்தா அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும், சொர்க்கம் போகிறதுக்கு இது இலகுவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பித்தாத்துகள் வந்து இந்த ஆடம்பர செலவுல ஆடம்பர திருமணத்தில் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை நாசப்படுத்துது. அதனால இதை வந்து வளர விடக்கூடாது. நம்ம வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விதமா அவங்கள பார்த்து நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வச்சு அவங்களுக்கு நேர்வழி நடப்பதற்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அஷம்ஷனியினர் உரை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கான தலைப்பு சமுதாய ஒற்றுமையும் ஒற்றுமை தலைவர்களும். சமுதாய ஒற்றுமையும் ஒற்றுமை தலைவர்களும். உங்களுக்கான நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமுதாய ஒற்றுமையும் ஒற்றுமை தலைவர்களும். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே ஒற்றுமை இருக்காது. அதே போல சமுதாய ஒற்றுமையை பத்தி பேசுவாங்க, ஆனா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினை இருக்கும். நாங்க உங்களுக்காக செய்யறோம், உங்களுக்காக எல்லாம் ஒற்றுமைம்பாங்க. அதே அவங்க வழிபாடு தலங்கள்ல பாத்தீங்கன்னா நீ வராத அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா வாயளவில் பேசுவாங்க. ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. இஸ்லாத்துல ஒற்றுமைன்னா அதை செயல்படுத்தி காட்டினாங்க. எப்படின்னா
முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தொழக்கூடிய முதல் கடமை பாருங்க, அது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரிதான், பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், தொழுகைன்னு வந்துட்டா அவன் அனைவரும் சமதான் என்று சமத்துவத்தை எடுத்து சொன்ன மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். பெயரளவில் இல்லை, சொல்லளவில் இல்லை, செயல்படுத்தி காட்டி தந்தது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது பின்பற்றி வந்த அவருடைய சஹாபா தோழர்கள் அடுத்து ஆட்சிக்கு யார் வருவது என்பது குறிப்பிட்டு பேசப்பட்டது. அந்த காலகட்டத்திலே அபூபக்கர் 5 அது சஹாபாக்கள் மத்தியிலே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க, ஆட்சிக்கு கைப்பற்றதுக்கு இன்னைக்கு பார்க்கிறோமே அதுக்கு ஆசைப்படுவாங்க. யாருமே ஆட்சி நடத்துறதுக்கு முன் வரல. அவர்களாக தேர்ந்தெடுத்து 6ல 3 பேர் செலக்ட் பண்ணாங்க, 3ல் ஒருவரை செலக்ட் பண்ணாங்க. இப்படி ஆட்சிக்கட்டில் அமர்வதற்கு ஏன் காரணம்னா சமுதாய தலைவர்கள் ஒற்றுமையாக பதவியிலும் சரி செயலிலும் சரி ஒற்றுமையாக இருப்பதை முன்னிறுத்தி காட்டினாங்க. இஸ்லாம் ஒன்றுதான் சமத்துவத்திலும் ஒற்றுமையிலும் ஒற்றுமையாக நிலைநிறுத்தும் தலைவர்களும் காட்டினார்கள் என்பதை விளங்க முடியும். இதை உலக மக்களுக்கே அறிவுறுத்தி காட்டினாங்க. இதை நாமும் அறிவுறுத்தி நம்முடைய செயல்படுத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சிறந்த ஒரு உரை, கண்டன உரை மாதிரி கர்ஜித்த மாதிரி இருக்கு. அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினர். இன்றைய நிகழ்ச்சியில் 10 சுற்றும் நிறைவடைந்த நிலையில் இந்த போட்டியின் வெற்றியாளர் யார் என்பதை பார்ப்பதற்கு எல்லாம் ஆவலாக இருப்பீங்க. மீண்டும் இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி 10 சுற்றும் நிறைவடைந்த நிலையில் இன்றைய போட்டியின் வெற்றியாளர் யார், எந்தெந்த அணியினர் எந்த இடத்துல இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அத்தாரிக் அணியினர் 540 மதிப்பெண் எடுத்து 4வது இடத்திலையும், அத்தக்வீர் அணியினர் 570 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்திலையும், அர் ரஹ்மான் அணியினர் 640 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்திலையும், அஷம்ஸ் அணியினர் 730 மதிப்பெண் எடுத்து முதல் இடத்திலே இன்றைய வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக சிறப்பு பரிசு இருக்கின்றது. வெற்றியாளருக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கின்றது. வாங்க அத்தக்பீர், வாங்க. அங்க பாருங்க. வாங்க அத்தாரிக்கு வாங்க, வாங்க வாங்கம்மா, வாங்க. அர் ரஹ்மான் வாங்க. வாங்க. இன்றைய வெற்றியாளர் உங்களுக்கான சிறப்பு பரிசு அஷம்ஸ் அணியினர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.